வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 இதோட நோட்டிஃபிகேஷன் எம்ஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துட்டு சிலபஸும் எக்ஸாமுக்கான சிலபஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிலபஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 21 சப்ஜெக்ட் வந்துட்டு சிலபஸாக கொடுத்துருந்தாங்க. அந்த 21 சப்ஜெக்ட்டுமே நம்ம புக் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பெய்டு மெட்டீரியல் தான். 750 இதோட ப்ரைஸு. ஸோ புக்கு வேணுன்றவங்க வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3000 எம்சிக்யூ கொஷின்ஸ் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு 3000க்கு அபவ் தான் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் அதாவது எக்ஸாமில் உங்களுக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ் தான். ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கொஷின்ஸு 4 ஆப்ஷன்ஸு, அதில் எது ஆன்சர்ன்றது மாதிரி அது எக்ஸாம் பேட்டர்னில் தான் இருக்கும் கொஷின்ஸு. ஸோ இதிலேருந்து இப்போ நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பப்ளிக் ஹெல்த் ஆக்ட். பப்ளிக் ஹெல்த் ஆக்டின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் பி, பொது சுகாதாரத்தை பாதுகாத்தல். தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் முதலில் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1928. பப்ளிக் ஹெல்த் ஆக்டின் கீழ் முக்கிய பொறுப்பு உடையவர் யார்? சுகாதார அதிகாரி. நீர் மாசுபாட்டை தடுக்கும் சட்டப்பிரிவு எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ குடிநீர் பாதுகாப்பு. பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் நாய்சன்ஸ் என்பதன் பொருள்? ஆப்ஷன் பி பொது இடத்தில் சுகாதார பாதிப்பு ஏற்படுத்தும் செயல். சுகாதார அதிகாரி எதை வெளியிட முடியும்? நாய்சன்ஸ் ரிமூவல் நோட்டீஸ். பொது இடங்களில் துப்புதல் எந்த சட்டத்தின் கீழ் தடை? பப்ளிக் ஹெல்த் ஆக்ட். தொற்று நோய் ஏற்பட்டால் எது அவசியம்? டிசீஸ் நோட்டிஃபிகேஷன். நோய் பரவாதபடி ஒருவரை தனிமைப்படுத்துவது என்ன? குவாரண்டைன். குழாய் நீர் சுத்திகரிப்பில் முக்கியமாக பயன்படுத்துவது? குளோரின். சுகாதார அச்சம் விளைவிக்கும் இடத்தை மூட உத்தரவிடுவது யார்? சுகாதார அதிகாரி. கழிவுநீர் அகற்றம் பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் எந்த பிரிவில் உள்ளது? ட்ரைனேஜ். குடிநீர் பாதுகாப்பு யாருடைய பொறுப்பு? உள்ளாட்சி அமைப்புகள். பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் முக்கியமாக எதை தடுக்கும்? சுகாதார ஆபத்துக்கள். பொல்யூட்டட் வாட்டர் சப்ளை செய்தால் என்ன செய்யப்படும்? தண்டனை. டிஸ்இன்ஃபெக்ஷன் என்பது கிருமி நாசினி செயல். வீடுகளில் கழிவுகளை எங்கே கொட்டுவது? அங்கீகரிக்கப்பட்ட குப்பை தொட்டி. நாய்சன்ஸ் நீக்க உத்தரவு கொடுப்பவர்? ஹெல்த் ஆஃபீஸர். மஸ்கிட்டோ ப்ரீடிங் சோர்ஸை கட்டுப்படுத்துவது? பப்ளிக் ஹெல்த் ஆக்ட். தொற்று நோயாளி தகவல் மறைப்பது என்ன? குற்றம். பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் முக்கிய தேவையானது பொது சுகாதார பாதுகாப்பு. குடிநீரில் WHO பரிந்துரைக்கும் குளோரின் அளவு 0.2 to 0.5 ppm. செப்டிக் டேங்க் பரிசோதனை செய்ய அனுமதி யாருக்கு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். கார்பேஜ் பர்னிங் குப்பை எரிப்பு தடை செய்யப்படும் சட்டம்? பப்ளிக் ஹெல்த் ஆக்ட். நோய் தடுப்பு சட்டத்தில் முக்கிய நிலை? ஏர்லி டிடெக்ஷன். குப்பை தூக்குதல் யாருடைய கடமை? உள்ளாட்சி அமைப்புகள். ஓப்பன் டெஃபிகேஷன் எந்த சட்டத்தில் தடை? பப்ளிக் ஹெல்த் ஆக்ட். ஃபுட் கண்டாமினேஷன் தடுப்பது? சுகாதார விதிகள்.
ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் டிஸ்போசல் யாரின் பொறுப்பு? சுகாதாரத்துறை. பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் பொதுமக்களுக்கு முக்கியமாக வழங்கப்படுவது சுகாதார பாதுகாப்பு.